ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுவும் வந்துட்டு வெடிப்பே இல்லாமல் அழகாக குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம், அதுக்கான டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். குலோப் ஜாமுன் மாவு தான் கடையில் விற்கிதே, அதை வாங்கி நம்ம செய்ய போகிறோம், அதில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்றத யோசிக்கிறீங்களா? எல்லாருமே வந்துட்டு கடையில் விற்கிற மாவு வந்து வாங்கி செய்வோம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாவோட டெக்ஸ்சர் வந்துட்டு கரெக்டாக வராது. அதனால் வந்துட்டு குலோப் ஜாமுன் செய்யலை, வெடிப்பு வந்து விழுக ஆரம்பிக்கும். அந்த வெடிப்பே இல்லாமல் நம்ம வந்து எப்படி அழகாக செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 175 கிராம் இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன் மிக்ஸ்டு மாவு தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு நிறைய பிராண்டுகளில் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு எந்த பிராண்டு மாவு வந்து வாங்கி யூஸ் பண்ண விருப்பமோ நீங்கள் வந்துட்டு அதை வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாவு வந்துட்டு கட் பண்ணி நான் வந்து எல்லா மாவையுமே சேர்த்துக்கிறேன். கவர்லேருந்து மாவை கொட்டின உடனேயே நம்ம கை விரல்களாலேயே இந்த மாவு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணையில பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா, மாவு வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி மாவை பிணையில பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு காடாக வந்து பிணையக்கூடாது. சும்மா நம்ம வந்து லைட்டாக தான் பிசைஞ்சு எடுக்கணும். ஹார்டானா நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வந்துட்டு அடித்து வந்து மாவு பிணையிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கை விரல்களாலேயே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சு எடுக்கலாம். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பால் சேர்த்தும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பிணையிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு மாவை வந்து நம்ம உள்ளங்கைகளில் வச்சு இந்த மாதிரி நடுவில் வந்து அழுத்தம் கொடுத்து உருட்டணும். பாருங்கள் நான் எப்படி உருட்டுறேன்னு. குலோப் ஜாமுனுக்கு மாவு உருட்டுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து நார்மலாக வந்து மாவு உருட்டாமல் இந்த மாதிரி நடுவில் உள்ளங்கைகளால் ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி உருட்டணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து வெடிப்பு விழுகாமல் இருக்கும். நம்ம உள்ளங்கைகளுக்கு இடையில மாவை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி தான் நம்ம வந்து மாவை வந்து உருட்டணும். அப்போ தான் அந்த உள்ளே வந்து அந்த பப்புள்ஸ் எதுவுமே இல்லாமல் வெடிப்பு விழுகாமல் அழகாக வந்து உருண்டை வரும். இப்போ இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் வந்து எந்த அளவுக்கு உருட்டி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வெடிப்பு இல்லாதபடி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பிடிக்கும். இதில் வந்துட்டு 3 டம்ளர் சர்க்கரை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து எடுத்துருக்கிறது 175 கிராம் பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 800 கிராம் வந்துட்டு சர்க்கரை சேர்த்து அதே 800 கிராம் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து நிறைய சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து அளவாக இருந்தால் போதும். அதனால் நான் வந்துட்டு 3 டம்ளர் சர்க்கரையும் அதே 3 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இந்த இடமும் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். நம்ம தண்ணி வந்து கூட குறைய சேர்த்துடக்கூடாது, அதே மாதிரி சுகரை வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக வந்துட்டு நம்ம எந்த அளவு வந்துட்டு சர்க்கரை சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து கொதித்து நல்லா கரையட்டும். இதுக்கு வந்து ஒரு கம்பி பதம் அளவு வந்து போதுமானது. உங்களுக்கு வந்து கம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னா பரவாயில்ல. சர்க்கரை வந்து நல்லா கொதித்து அந்த முறை கட்டி வரும் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஒரு கம்பி பதம் அப்படின்றது. சர்க்கரை பாகு கொதிக்கையில் கொஞ்சம் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம வந்துட்டு கைகளை வந்துட்டு அந்த சர்க்கரை தண்ணியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து பிசு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து போதும். ரொம்ப நேரம் சர்க்கரையை வந்து கொதிக்க விட்டிங்கனாலும் ஒரு மாதிரி வந்து கெட்டி ஆகிரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்து அந்த நுரக்கட்டி வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம வந்து இதை இறக்கி கீழே வச்சிடலாம். அடுத்தது குலோப் ஜாமுனை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு ஃபேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாகிடக்கூடாது, அதாவது மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை போடணும். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடானதுக்கப்புறம் போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்துட்டு நமக்கு வந்து வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிதமான சூட்டில் தான் போடணும்.
நான் வந்து போடையில் பாருங்கள் அந்த பப்புள்ஸ் வந்துட்டு லைட்டாக தான் வருது. இந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் வந்துட்டு எண்ணெயை இதே மாதிரி சூடு பண்ணி போடுங்க. இந்த மாதிரி நம்ம குலோப் ஜாமுன் செய்யலை ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் அழகாக குண்டு குண்டாக குலோப் ஜாமுன் செய்யலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம கரண்டியை வச்சு பிரட்டி விடணும். தனித்தனியாக எல்லா உருண்டைகளையும் பிரட்டி போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம வந்து நடுவில் கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்றி விட்டோம் அப்படின்னாலே எல்லா உருண்டைகளும் வந்துட்டு எல்லா சைடுமே வந்து வெந்துடும். நம்ம வந்து மாவு உருட்டினது சரியில்லை அப்படின்னாலோ எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதில் நம்ம வந்து குலோப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்தனாலோ இந்த மாதிரி வேகையிலே வந்துட்டு உங்களுக்கு குலோப் ஜாமுன் வந்து வெடிப்பு விழுந்துடும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணதுனால உருண்டைகள் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 சைடுமே நல்லா வந்து வெந்துருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதுமே வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரை பாகில் சேர்த்துலாம். சர்க்கரை பாகு வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பொரிச்செடுத்த உருண்டைகள் வந்துட்டு நல்லாவே வந்து சூடாக இருக்கணும். உருண்டைகளை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து பொரித்து எடுத்த உடனேயே சர்க்கரை பாகில் வந்து நம்ம சேர்த்துடணும். அப்படி இல்லை லேட் ஆக்கணும் அப்படின்னா அந்த சர்க்கரை தண்ணியை வந்துட்டு அந்த உருண்டைகள் வந்து ரொம்ப உறிஞ்சி எடுக்காது. அப்போ நமக்கு அந்த சாஃப்ட் தன்மை அப்படின்றது கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா உருண்டைகளும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஊறணும். குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிச்சு அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக வந்து நமக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நான் வந்து ஒரு 1/2 hour தான் வந்து ஊற விட்டுருக்கேன். அதுக்கே வந்துட்டு குலோப் ஜாமுன் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லை பாருங்கள். எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம மாவு பிசைஞ்சதுலேருந்து சர்க்கரை பாகு காய்ச்சினது எல்லாமே வந்துட்டு கரெக்டான டெக்ஸ்சரில் தான் நம்ம வந்து செஞ்சோம். அதனால் நமக்கு குலோப் ஜாமுன் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.